நண்பர்களே, வெல்கம் டு MST அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ் தான் நான் இப்ப கிளியர் பண்ண போறேன். டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கான்வர்சேஷன்ல, இந்த ரெயின் ரிலேட்டடான கான்வர்சேஷன்ல ஐ forgot it at home அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? No, I forgot it at home. இதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. I forgot it at home வராது, I left it at home தான் கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரெண்டுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். ஐ forgot it at homeன்றதும் கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ், ஐ left it at home அப்படின்றதுமே கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ். ஆனா யூசேஜ் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான பிளேசஸ்ல மீனிங், இதோட யூசேஜ் அண்ட் மீனிங் வந்து மாறும். அதுக்கான தமிழ் மீனிங் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். ஐ forgot it at home அப்படின்னா, நான் வந்து எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன், ஆனா நான் மறந்து நான் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ forgot it at home அப்படின்ற சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா ஐ left it at home எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டென்ஷனலா இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் வச்சுட்டு வந்துட்டேன், இது எனக்கு தேவைப்படல அப்படின்னு நான் வச்சுட்டு வந்துட்டேன், இல்ல ஆக்சிடென்டலா நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்றதுக்கு ஐ left it at home அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். அதாவது நான் வீட்டில் வைத்து விட்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஐ left it at homeன்னு சொல்லுவோம். ஐ forgot it at home அப்படின்றப்ப நான் வீட்டில் மறந்து வைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ forgot it home யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்சஸ் தான். நீங்க யூஸ் பண்ற பிளேஸை பொறுத்து ஐ forgot it at homeன்றதை எந்த இடத்துல யூஸ் பண்றீங்க அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஐ left it at home வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுமோ நீங்க அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். சோ ரெண்டு சென்டென்ஸுமே கரெக்ட் தான். பட் யூசேஜ் அண்ட் மீனிங் வந்து ஒரு பிளேஸ்லயும் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கான்வர்சேஷன்ல பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு நான் மறந்து வீட்டுல அம்ப்ரெல்லாவை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. சோ ஐ forgot it at homeன்ற சென்டென்ஸ் தான் அந்த பிளேஸ்ல வரும். ஐ left it at home அப்படின்னு அவ சொன்னானா, அவ இன்டென்ஷனலா அந்த அம்ப்ரெல்லாவை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு மீன் ஆகும். சோ இந்த கான்வர்சேஷன்ல ஐ forgot it at homeன்றது தான் கரெக்ட். பட் ஐ left it at homeன்றதும் கிராமட்டிக்கலி கரெக்ட். பட் நான் இன்டென்ஷனலா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், அது வேணாம் நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் நீங்க சொல்றப்ப ஐ left it at homeன்ற சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரியான டவுட்ஸை நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.